ஒருவருக்கொருவர் விரோதமாக முறையிடாதிருங்கள், ஏனென்றால் நீங்கள் நியாயம் தீர்க்கப்படுவீர்கள் அப்படின்னு சொல்றாரு. நீங்க நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் முறையிடாது. இதுதான் பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல ஆண்டவர் கொடுத்த வார்த்தை இல்லையா? 9 திரும்ப வாசிக்கிறார். சகோதரரே, நீங்கள் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவருக்கொருவர் விரோதமாய் முறையிடாதிருங்கள், இதோ நியாயாதிபதி வாசற்படியில நிற்கிறார். அடுத்து நியாயாதிபதி வாசற்படியில நிற்கிறார் அப்படின்றவருடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, இல்ல அவருடைய வருகை சமீபம் என்பதான். ஏன்னா 8ஆம் வசனத்துல கடைசி பகுதி என்ன வாசிக்கிறீங்க? எப்படி முடியுது? 8ல கடைசி, உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கன்னு சொல்லிட்டு கர்த்தர் வருகை சமீபமாயிருக்கிறதே அப்படின்னு சொல்லிட்டு 9ஆம் வசனத்துல இது சொல்றாரு. அப்படியானால் நியாயாதிபதி வாசல்படியில இருக்கிறார் அப்படின்னா, நிற்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கர்த்தருடைய வருகை சமீபமாய் இருக்கிறதே அப்படின்றதுதான் அதனுடைய மீனிங். சரி, மூன்றாவதாக பாத்தீங்கன்னா, அடுத்தது இது ரொம்ப பெருசா நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே போலாம். நீங்கள் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் முறையிடாதிருங்கள். ஏன் ஒருவருக்கு விரோதமாக ஒருவர் முறையிடக்கூடாது? ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணலாம், ஒருவரை ஒருவர் மன்னிக்கலாம், ஒருவர் குற்றங்களை ஒருவர் அறிக்கை செய்து விட்டுவிடலாம். ஆனா ஒருவருக்கு விரோதமாய் முறையிடுகிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? கம்ப்ளைண்ட் பண்றதுன்னா ஆங்கிலத்தில் என்ன போட்டிருக்கு? கிரம்பிள். ஒரு கிரம்பிள். அப்ப இதை செய்யும் போது கர்த்தருடைய சமூகத்துல போய் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவருக்கு முறையிடும் பொழுது, ஒரு சகோதரனுக்கு சகோதரிக்கு விரோதமாக முறையிடும் போது அவர்களை குறித்து கம்ப்ளைண்ட் பண்ணுகிறதான காரியம். இந்த சின்ன பிள்ளைங்க அப்பா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணும்போது, பிரதரை குறிச்சு சிஸ்டரை குறிச்சு கம்ப்ளைண்ட் பண்ற ரீசன் என்னவா இருக்கும்? பட் ஒரு அடி வாங்கி கொடுக்கணும், அதுதானே அதுக்கு ரீசனா இருக்கும். அப்ப எல்லாருக்குமே இன்னைக்கு கோர்ட்டுக்கு போறதான ரீசன் என்ன? அல்லது கோர்ட்டுக்கு போய் பொய் சாட்சிகளை வைத்து, தப்பக்க நியாயமே இல்லைனாலும் பொய் சாட்சிகளை வைத்து தன்னுடைய பக்கம் பாத்தீங்கன்னா அந்த நியாயத்தை திருப்புகிறதான காரணம் என்ன? அவன் தண்டிக்கப்படணும், அப்படிதானே? அப்ப அடிப்படையா நீங்க பார்க்கும்போது அதனுடைய ரீசனே என்ன அப்படின்னு சொன்னா, மற்றவர்களுக்கு இத தண்டனைய வாங்கி கொடுக்கணும் அப்படின்றதான ஒரு மோட்டிவ் தான். அப்ப சகோதரர்கள் ஒருவருக்கு விரோதமாக ஒருவர் என்ன பண்ணக்கூடாது? முறையிடக்கூடாதுன்றாரு. நீங்களே அதை குறித்து நல்லா ஆராய்ந்து பார்த்துக் கொள்ளுங்க. ரொம்ப ஆழமான ஒரு வார்த்தையை சொல்றாரு. நீங்கள் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் முறையிடாதீர்கள் அப்படின்னு சொல்றாரு. இல்ல பெரிய மெசேஜா கொண்டு போகலாம், ஆனா வேண்டாம். ஏன் அப்படின்னு சொன்னா ரொம்ப சிம்பிள். இப்ப நமக்கு விரோதமாய் முறையிடுகிறதற்கு அதிக காரியங்கள் யாருக்கு காணப்படுது? தேவனுக்கு தான். இல்ல ஆக்சுவலா நம்மளை குறித்து முறையிடணும், கம்ப்ளைண்ட் வைக்கணும் அப்படின்னு சொன்னா அதிக காரியங்கள் தேவனுக்கு தான் காணப்படுது. ஏன்னா எல்லா பாவங்களும் அல்டிமேட்டு தேவனுக்கு விரோதமான பாவங்களும் அக்கிரமங்களும் துரோகங்களுமாய் காணப்படுகிறபடினால அவ்வளவு பாத்தீங்கன்னா லிஸ்ட் பண்ணலாம் நம்முடைய வாழ்க்கையில. இல்ல ஆனா அவர் என்ன பண்ணாரு? நம்மளை மன்னிக்கிறதை தெரிந்து கொண்டு அதற்கு ஒரு காரியத்தை அவர் செய்தார். ஆனபடினாலே முறுமுறுக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா நியாயம் தீர்ப்ப அடைகிறதற்கு ஏதுவா இது காணப்படும் அப்படின்னு சொல்றாரு.